கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1890 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 5ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அவர் அப்படிப்பட்டவர் அல்ல என்றும், பொல்லாப்பு நம்மேல் வராது, நாம் பட்டயத்தை ஆகிலும் பஞ்சத்தை ஆகிலும் காண்பதில்லை என்றும், தீர்க்கதரிசிகள் காற்றாய் போவார்கள், திருவாக்கு அவர்களில் இல்லை, அவர்களுக்கே அப்படி ஆக கடவதென்றும் அவர்கள் சொல்லி கர்த்தரை மறுதலித்தார்கள். இன்றைக்கு அநேகர் தங்களுக்கு இருக்கிற ஆஸ்திகள், தங்களுக்கு இருக்கிற சொத்துக்கள், தங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான வளங்களை வைத்து கொண்டு கர்த்தரை மறுதலித்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே சற்று வருடத்திற்கு முன்பதாக, சில வருடங்களுக்கு முன்பதாக கொரோனா என்று சொல்லி பயங்கரமான நோய் உலகம் முழுவதையும் ஆட்கொண்டது. மனிதர்களால் அதை ஹல்லேலூயா எதிர்கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் கிறிஸ்தவர்களே அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரை மறுதலிப்பாயானால், ஆண்டவரை மறுதலித்து விட்டு உன்னை முன்னிலைப்படுத்தி நான் பெரியவன், நான் தான் என்று இருப்பாயானால் அபாயம் உனக்கு இருக்கிறது. மறந்து விடாதே. கர்த்தரை மறுதலியாமல் இருங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, தனக்கு இருக்கிற கல்வி, தனக்கு இருக்கிற செருக்கு, தனக்கு இருக்கிற பெருமை, தனக்கு இருக்கிற உறவு, தான் சார்ந்த கூட்டம், இவை எல்லாவற்றையும் மனதில் வைத்து கொண்டு யார் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கையான செய்தி: கர்த்தரை மறுதலிக்காதே மகனே, கர்த்தரை மறுதலித்து விடாதே. கர்த்தரை மறுதலிப்பாய் ஆனால் ஆபத்து நேரிடும் என்பதை மறந்துவிடக்கூடாது. கர்த்தரையும் அவருடைய வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களை உயர்த்துவார். இந்த ஆண்டு உங்களை உயர்த்துகிற ஆண்டாக தேவ ஆவியானவராலும் தேவ வார்த்தையினாலும் நீங்கள் நடத்தப்படுகிற ஆண்டாக அமையும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.